எப்போவுமே ஒரே மாதிரி டின்னர் செய்யாமல் கொஞ்சம் ஹெல்த்தியாக கொஞ்சம் வித்தியாசமாக டேஸ்டியாக ஆலை பரோட்டா ரெசிபி பார்க்கலாமா? 4 உருளைக்கிழங்க நல்லா அவிச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பல்லாரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி கொஞ்சமாக மல்லியில் போட்டு நல்லா பசஞ்சு எடுத்து குட்டி குட்டி பாலாக ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நார்மலாக எப்போ நம்ம சப்பாத்திக்கு மாவு பசி இந்த மாதிரி பசஞ்சு குட்டி குட்டி பாலாக ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தி மாவை லைட்டாக திரட்டி எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங்ஸை வச்சு நல்லா ரவுண்ட் பண்ணி நார்மலாக எப்போவும் சப்பாத்திக்கு உருட்டுவோம்ல அதே மாதிரி கொஞ்சம் மைல்டாக ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் மைல்டாக உருட்டி எடுத்தோம் அப்படின்னா ஸ்டஃபிங்ஸ் எல்லாம் உள்ளே ஆட் ஆகி நல்லா சூப்பராக வரும். இப்போ நம்ம தவா சூடு பண்ணி அதில் ஒன் சைடு வேக வச்சு இன்னொரு சைடு மாற்றி போட்டு கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணி அதை நல்லா எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இன்னொரு சைடும் பட்டர் போட்டு நல்லா முருகலாக வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பரான டேஸ்டியான நல்லா ஹெல்த்தியான ஆலை பரோட்டா ரெடி. இதுக்கு பெருசாக சைடிஸ் கூட தேவையில்லைங்க, நம்ம சும்மா அப்படியே சாப்பிட்லாம். ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான ஈஸியான குயிக்கான ரெசிபி. கண்டிப்பாக நம்மளோட இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம வீடியோக்கு